ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் வந்து நான் நிறைய ஸ்கில்ஸை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்தேன். பட் அது ஸ்கில்ஸ்னா என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ஸ்கில்ஸ்னா என்னன்றதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிளாடில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து ஒரு கண்டென்ஸ்டா ஒரு சின்ன ரெப்ராசிட்டரியா கிரியேட் பண்றது தான் ஒரு ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்ல வந்து கிளாடை வந்து கிட்டப்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ கிளாடை யூஸ் பண்ணி அதை வந்து புல் பண்ணா அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குதோ அது கிளாடை ஈஸியா அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு ஹியூமனை வந்து ஒரு நாலேஜ் அப்டேட் பண்ணாம தான் ஹியூமன் வந்து ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அது லேர்ன் பண்ண தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு காமனான ஸ்பேஸ்ல வச்சுட்டு எந்த ஒரு கிளாடோ கோடெக்ஸோ யூஸ் பண்ணி நம்மளால அந்த நாலேஜ் அப்கிரேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நீங்க புதுசா வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாடுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம். ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண ஸ்கில்ஸ் வந்து நீங்க எடுத்து ரொம்ப ஈஸியா வந்து உங்க கிளாடோட எஃபெக்டிவ்னஸ் கூட்டலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லை வச்சு ஒரு கிளாடை வந்து ஒரு டிசைனர், ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர் ஆக்கலாம், ஒரு கோல்ட் இமெயில் எக்ஸ்பர்ட் ஆக்கலாம், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கிளாடை வந்து பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஓப்பன் சோர்ஸா இருந்து ஒவ்வொருத்தவங்களும் அதை இம்ப்ரூவ் பண்ணதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்களுமே ஒரு ரிப்பீட்டவா ஒரு டாஸ்க் பண்ணீங்கன்னா அதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு நாள் வந்து நான் ஒரு ஸ்கில்லை பத்தி சொல்லியிருந்தேன். இன்னும் ஃபியூச்சரா வந்து இன்னும் பெட்டரான ஸ்கில்ஸை பத்தி பார்க்கலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம்.